வந்து இது என்ன குத்தரிசி வந்து எடுத்து வச்சுக்காங்க. அதான் வந்து ரவுமியாவே இது வந்து நல்லா சிக்காடி விட்டுட்டு போறதுக்கு இந்த உருண்டைக்குள்ளால கலட்டுவோம். லைட்டாக கொடுப்போமே நீங்கள் எப்படி அப்போ ஏஞ்சம்மாவை வந்து என்ன மாதிரி இல்லை உண்மையாவே சாருவா காமல் தான் எங்களே ஏஞ்சம்மா ஏன்னா ஏஞ்சம்மா பார்த்தீங்களா. அனைவருக்கும் வணக்கம். நான் நானும் ஓகே இந்த இதில் வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளமை போல் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம்னு ஏஞ்சம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோமே நினைச்சுக்கிட்டே. அப்போ என்ன குக்கிங் வீடியோ வண்டி போட்டு கிச்சனுக்கு இல்லாமல் ரூமுக்கு நிற்கிறீங்கன்னு நிற்பீங்களா. அதாவது வந்து இன்று மதியம் நாங்கள் வந்து சமைக்கலேன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து அவசரமாக யாழ்ப்பாணம் போகணுமெண்டு போனது. அப்போ எங்களோட ரஜினா அம்மாவும் வந்து வந்தவா வேலைக்கு போயிட்டா மதியத்தோட. அப்போ நானும் ஏஞ்சம்மாவும் இருக்க ஏஞ்சம்மாவை கேட்டேன் இன்றைக்கு ஒரு சத்து மாவுண்டு திரிக்க போகிறோம் உண்டு. அப்போ ஏஞ்சம்மா வாரியோ நீ வீடியோக்கு என்னோட அம்மாவோட நிப்பியோண்டு கேட்க ஏஞ்சம்மா சொல்லிச்சு இல்லைம்மா நான் வரையிலேன்னு சொல்லிச்சு. ஏன் ஏஞ்சம்மா வரையிலேன்னு கேட்க ஏஞ்சம்மா சொல்லிச்சுது அப்படி நான் வரேன்டா என்ன நீங்கள் வடிவாக வெளுக்கெடுத்தி விட்டா தான் நான் வீடியோக்கு வருவேன்ட்டு ஏஞ்சம்மா சொல்லிச்சுது. அப்போ ஏஞ்சம்மாவை வந்து என்ன மாதிரி இல்லை உண்மையாவே சாருவா காமல் தான் எங்களே ஏஞ்சம்மா ஏன்னா ஏஞ்சம்மா பார்த்தீங்களா அப்பா மாரியா. சரி அப்பா மாரி தான். ஆனாலும் ஏஞ்சம்மாங்க அந்த வலிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமான உடுப்புகள் போடுறோம்டா நல்ல விருப்பம். அப்போ ஏஞ்சம்மா தான் வெள்ளனை பிடிச்சி அம்மாவா நம்ம எடுப்போம் வீடியோ எடுப்போம் பண்ணி கொண்டு இருந்தது. இப்போ தம்பியை கொஞ்சம் முன்னம் நித்திரை ஆகிப்படுத்த நாங்கள் அந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோமே ஏஞ்சம்மா. அப்போ ஏஞ்சம்மாவை இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமும் ஒரு அழகு படத்தை போடுறோம் என்ன இந்த குட்டி. அப்போ சரி என் ஏஞ்சம்மாக்காக இந்த சீப்பு இருக்குல்ல இந்த சீப் வந்து சிக்குவல் வந்தால் டக்கு டக்குன்னு தட்டலாமே நெஞ்சு குட்டி. அப்போ ஏஞ்சம்மா அந்த மேக்கப் செட்டெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. இன்றைக்கு ஏஞ்சம்மா நாங்கள் வெளுக்கிருத்தி போட்டு ஏஞ்சம்மாக்கும் தம்பி குட்டிக்கு முடிய ஒரு சத்து மாவுண்டு திரிக்கு அப்புறமேட்டு ஏஞ்சம்மா வந்து நேசரி போகிறவா நேசரியில் சாப்பாடுகள் வந்து கொடுக்குறதாம். ஏஞ்சம்மா வந்து நேசரியில் சாப்பிட்ற இல்லைண்டா பிறகு சரி அப்போ இந்த சத்து மாவை திரிச்சோம்னா நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாவையும் வந்து குழந்தைக்கு வந்து குழச்சி கொடுத்து விட்டா நல்ல மனு சொல்லி போட்டு தான் அந்த பொருட்களை எல்லாம் நான் கிச்சனுக்கு போய் ஆயுதப்படுத்திட்டு வந்து தான் ஏஞ்சம்மாவை இப்போ வந்து வெளுக்கெடுத்தி போட்டு தான் போய் கிச்சனுக்குள்ள நாங்கள் அந்த வீடியோ செய்ய போகிறோம் ஏஞ்சம்மா. இப்போ வந்து நான் ஏஞ்சம்மாவை என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தலைவலிக்கா போகிறேன். இந்த சீப் வந்து என்னென்னா நல்லா சிக்கு தட்டு எங்களோட சீப் மாதிரி இல்லை என்ன ஏஞ்சம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெட்டை கொஞ்சம் ஏஞ்சம்மாவுக்கு ரெட்டை கொஞ்சம் கட்டுறேன்டா விருப்பம் என்ன ஏஞ்சு குட்டி. ஏஞ்சம்மா இப்போ இந்த சட்டைக்கு ஏற்ற ஒரு புளி வேன் எடுத்து தாங்க அம்மாவுக்கு சட்டைக்கு ஏற்ற கலர்ல எது இது அவங்களோட சட்டைக்கு ஏற்ற கலர் தான். இதுவும் செட் ஆகும் தான் உண்மைதான் பார்த்தீங்களா. ஓ பாவ் சொல்ல அச்சா ஊட்டி சரி. அப்போ நாங்கள் இப்போ ஏஞ்சம்மாட்ட ஒரு குணம் இருக்குது. ஏஞ்சம்மாவுக்கு வந்து வெளுக்குறண்டா உண்மையாக விருப்பம். ஆனால் எனக்கு அவ்வளோ சொல்றதுக்கு வெளுக்கிறது தெரியாது என்ன ஏஞ்சம்மா. இப்போ சாருவா காலம் இருக்கிறா எங்கே போனாலும் லிப்டிக் இல்லாமல் போக மாட்டேன். அதே மாதிரி தான் இப்போ எங்கள் ஏஞ்ச குட்டியும் வந்து ஒன்று இருக்குது. ஒரு சௌரத்தை மாதிரி பிள்ளைகள் மிரத்தான வேணும் என்னஞ்சம்மா. அப்போ ஏஞ்சம்மாவை இப்போ வந்து நான் நல்ல வடிவாக பொம்மை குட்டி மாதிரி தலையெல்லாம் முழுத்து வெளுக்கெடுத்தா போகிறேன் என்னஞ்சம்மா. இப்போ வந்து நான் ஏஞ்சம்மாவுக்கு ரெட்டை கொஞ்சம் கட்ட போகிறேன். இப்போ ஏஞ்சம்மாவுக்கு என் தலைமுடி வளர்க்குறீங்கன்னு நினைப்பீங்க. அதாவது வந்து கொஞ்சம் ஸ்கூல் போக வெளுக்கடல தானே தலைய முடி எல்லாத்தையும் வெளுத்து கட்டுறதுக்காக நான் கொஞ்சம் வளர்த்து வடிவாக இருக்குமென்னு இருக்கிறேன். ஸ்கூல் போவதற்கு கண்டிப்பாக தலைமுடியை வெட்டிடுவோம். ஏன்னா அங்கே வந்து தலைமுடிகள் இப்படியெல்லாம் வளர்க்கலாம் ஸ்கூல்களில். சரி இனிமா இப்படி வந்துட்டாங்கோ எங்கே இருக்கோம் தஞ்சை பொருள் எல்லாத்தையும் கவனமான தெரியுமா இஞ்சம்மா என்ன இஞ்சம்மா ஒரு சரி இது ஒரு குஞ்சம் சரி என்ன வலுக்கிறதுல பிள்ளை இருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு அவளுக்கு இதில் வாங்க முறங்கி இது வாங்க இப்படி திரும்புங்க இப்படியா இப்படி பதில் இல்லைங்கம்மாவே ஓகே. அப்போ நாங்கள் வந்து ஒரு பக்கம் குஞ்சம் கட்டிட்டோம் அடுத்த பக்கம் குஞ்சம் கட்ட போகிறோம். எல்லாம் இழுத்து கொஞ்சம் கட்டலாம் தான் கொஞ்சம் கீழே கொட்டுப்படுது. அப்படிதான் நேசரிக்கு கட்டி விடணும் இழுத்து போட்டு கீழே கிளிப்புகள் குத்தி விடணும் என்ன இஞ்சம்மா. இன்றைய நம்ம வந்து எஞ்சம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மேலாது மேய்க்கும். எஞ்சம்மா வந்து கொஞ்சம் தடுமன் எஞ்சம்மாவுக்கு என்ன குட்டி.
என்ன போடுவேன்னு தாங்க அவ்வளோ தூரத்துக்கு மேக்கப் பண்ணி பெருசாக இன்னைக்கு முகத்துக்கும் ஃபவுண்டேஷனோ அப்படி ஒன்றும் போடல. ஏன்டா அது சும்மா வீட்டில் தான் நாங்கள் குக்கிங் வீடியோ செய்ய போகிறோம். அதில் போட்டால் முகங்கள் உண்மையாகவே கருத்து போட முடியுது. நாங்கள் அதில் போடையில என்ன அது வேணும்னா எங்கேயாலும் போவைக்க போடலாம். கல்யாணம் ஒரு அங்கே ஃபங்க்ஷன் அங்கே அப்படின்னா நிறுவ குட்டி அங்கே பாருங்க இருக்கா ஏஞ்சமாக அனுஷிவாக்கா மாதிரி சுருள் முடி அதாவது என்ன விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கணும். இதில் வந்து இந்த மாதிரி இதில் விருப்பப்படுறீங்க அங்கே பாருங்க படிக்க இருக்குமா இது நம்புங்க. சரி என் அம்மாவுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் உங்களுக்கு தான் அப்படி நல்ல விருப்பம் தெரியுமா? ஓப்பன் பண்ண போகிறாங்க. இருக்கு அதுமா ஸ்டிக்கர் ஒட்டி இது ஒட்டி இருக்கு. இந்த லிப்டிக்கை வந்து என்னோட லண்டன் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தவா. அப்போ நான் இதை வந்து நான் கவனமாக எடுத்து வச்சிருக்கிறது. எங்கேயாலும் போய் கடிச்சிட்டு போட்டோம்ட்டு நானாக காசு கொடுத்து ஒரு லிப்டிக்கும் வாங்குறேன். ஏன்னா நானும் பாவிக்கிறதில்ல தானேன்ட்டு போட்டு சாரி உட்காந்து நிறைய லிப்டிக் வச்சிருக்கிறேன். அப்புறம் உங்களோட சட்டை கேட்ட கலரில் அடிப்போம். லைட் கலராக கொடுப்போமே நம்ம. சரி இது லிப்டிக்கோ ஓ எனக்கு அதிசயமா கூட படிக்க இருக்கேன். கொஞ்சம் காட்டுங்கம்மா சொன்ன கண்ணை துறாக்கலாம். நீங்கள் வாய் மூடுங்க இருக்கா மெல்லிசா லைட்டாக கொடுப்போமே நெஞ்சம்மா லிப்டிக் பாப்போம். எஞ்சம்மாவுக்கு குட்டி சொல்லிட்டு ஆனால் இனிமையாக விளக்குறதுலண்டா விடுவா எவ்வளோ தூரத்துக்கு அவனுங்க இருக்கா. ஆனால் உண்மையாகவே எஞ்சம்மா வந்து டீச்சர் பாராட்டி தான் விட்டவா. ஏன்னா உண்மையாக வந்து நல்லா பிள்ளையாமுடன் என்ன சொல்லி கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு பிடிக்கிறாவா. சரி படிப்பு விஷயமா எங்கேம்மா மூடி இங்கே இருக்கம்மா உங்கள் அங்கே பேர் வடிவாக இருக்கணும் பாப்பி நம்ம நடிகர். சரி அடுத்ததாக வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நகை செட்டுகளும் இருக்கு. அது அம்மா என்ன மாதிரி போடணும் கொஞ்சம் மட்டும் ஓகே. இது பிள்ளைங்க நான் இதை வந்து கவனமாக வச்சுருந்தேன். நான் ஏஞ்சல் வந்து எங்கேயும் வெளுக்கெடுத்தி போவைக்க போட்டுட்டு போகட்டுமுண்டு. இது வந்து கவரிங் என்ன இது இதை வந்து வெள்ளனே அவசரப்பட்டு சிக்கடிக்க வச்சுட்டேன். பாக்கி எல்லாத்துலேயும் கொஞ்சம் அவசரம் கொடுக்க இருக்கு. சின்ன நோலண்டு எல்லாமே அப்படித்தானே நெஞ்சம்மா. நீங்கள் சின்ன பிள்ளையோ நான் சொன்னால உங்களை வெள்ளனே அம்மா இது எடுப்பேன் நெஞ்சம்மா இவ பார்க்கணும்னு ஆசைப்பட்டவா. உண்மையாவே இது வந்து நல்லா சிக்காடி பட்டுட்டு போறதுக்கு இந்த உருண்டைக்குள்ளால கலட்டுவோம். வடிவான மாலை இந்த மாலை உண்மையாவே இது வந்து சிக்கெடுக்கலாம கிடக்கு போங்க கொஞ்சமா சரி எடுப்போம் எடுப்போம். சரி இந்த மாலை கொஞ்சம் சிக்கடிக்க கஷ்டமா இருந்தது. வசந்த் வந்து பிறகு சிக்கடிச்சு தந்துட்டு சிக்கெடுத்து தந்துட்டு இப்படி வரும். ஆனா இதை வச்சிருந்தா வசந்த் இந்த பிறந்தநாளை போட்டுருக்கோம். இனிமே கையை பண்ணுங்க இனிமே கழுத்தை கட்டுங்க. சரி வடிவாக இருக்கேன் நான் செஞ்சாங்க நல்லா இருக்கு எப்படி அப்போ சரி குழந்தை பார்க்கும் குழந்தை ஆசைக்காக இன்றைக்கு வந்து நங்களாவாக்கு இப்படி சங்கிலி சட்டைக்கு ஏற்ற மாதிரிலாம் போட்டு விட்டுருக்குறோம். நினைச்சுமா பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு பாப்பா. அம்மா கொஞ்சம் சிக்கெடுக்கு நெருங்கிட்டா பிறகு குணம் பிள்ளைக்கு மாறிட்டு சரி சரி நாங்கள் இப்படி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோம் என்ன குட்டி அப்போ நம்மளுக்கு நாங்கள் எங்கே போகிறோம் கிச்சனுக்குள்ளே போய் கடல் அதிரிக்க போகிறோம். ஓகே நாங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா சத்து மாவுக்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து இது என்ன இது குத்தரிசி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து கழுவி கொஞ்சம் காய விட்டு கிடக்கு. அதை வந்து குத்தரிசி வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் தீட்டரிசி போடுறாலும் போடலாம். குத்தரிசிக்கு பதிலாக நாங்கள் வந்து குத்தரிசி தான் எடுத்துருக்குறோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே என்னம்மா இது கடலை இல்லை, இது கச்சானம்மா. உங்களுக்கு தெரியாமல் போடுறது. அதாவது வந்து பச்சை கச்சான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 100 கிராம் கச்சான் எடுத்து வச்சிருக்கிறோம். என்னம்மா? பச்சை கச்சான். இது வந்து திரிக்கும். குத்தரிசி எவ்வளோன்னு சொல்லிடு. குத்தரிசி சொல்லிட்டேனே, 1/4 கிலோ. அப்புறம் வந்து பச்சை பயிர் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுவும் பயிர் அமைஞ்சம்மா வருது. இது வந்து பச்சை பயிர் எடுத்து வச்சிருக்கிறோம். இதே வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். இதுல வந்து 200 கிராம் இருக்கு. நான் 1/4 கிலோக்கு எல்லாம் குறையத்தான் மிச்ச பொருள் போட்டுக்கிறாங்க. அப்புறம் இது என்னம்மா? இது பயிர் இல்லையம்மா, இது வந்து உளுந்து. எங்கம்மாக்கு வந்து பெருசாலும் தெரியாது பார்க்க பயிர் உளுந்து. அப்போ இது வந்து உளுந்து எடுத்து வச்சிருக்கோம். உளுந்தையும் வந்து கழுவி காய வச்சிருக்கிறோம். 200 கிராம் உளுந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே என்ன சொல்லுங்க அப்போ? கடலை, கொண்ட கடலை. கொண்ட கடலை, அதாவது வந்து இதுவும் வந்து 200 கிராம் எடுத்து கழுவி வச்சிருக்கிறோம். அப்ப இது என்ன சொல்லுங்க அப்ப? இது உண்மையாவே எஞ்சமாக தெரியாது, சின்ன பிள்ளை தானே. இது வந்து எள்ளு எடுத்து வச்சிருக்கிறோம். எள்ளையும் வந்துங்கன்னா 200 கிராம் எள்ளு எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவது வந்து கழுவி காய வச்சிருக்கிறோம். இதுல வந்து தூசி இருக்குந்தானே, அதுக்காக வந்து கழுவி காய. விரும்பினா நீங்கள் ஏலக்காய் சேர்க்கின்றாலும் சேர்க்கலாம். நாங்கள் வந்து ஏலக்காய் சேர்க்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சட்டியை கொண்டு அடுப்பில் வச்சிருக்கிறோம். சரி போட்டார். ரெண்டு குட்டி ஏதோ குட்டி வந்து தனக்கு கூடி வர விருப்பம் இல்லையா சொல்லிக்கொண்டு இருக்கு. ஏறமாண்டேன் என்ன நீங்கள் வளர்த்துருத்தனா தனக்கு பிடிக்க இல்லையா? அப்படி என்ன செய்வோம்? இப்போ வந்து நாங்கள் கழுவின குத்தரிசியை போடுவோம். என்ன குடி திலகுடி இப்போ போடக்கூடாது. சில ஒன்று நான் வறுத்து எடுத்து போடு. அம்மா வறுக்கிறேன், பாட்டு வரணும். அம்மா உங்களுக்கு காட்டுறேன். இந்த குத்தரிசி வந்து தீட்டல் அரிசியும் நீங்க போடலாம். நான் வந்து குத்தரிசி தான் போடுறேன். அம்மா சமைக்கிறேன். உங்களுக்கு சோறு காட்டுறேன். உங்களுக்கு என்ன சோறு விருப்பம்? வெள்ளை சோறு விருப்பமே. வெள்ளை சோறு சாப்பிடக்கூடாதுன்னா உதவிதான் சாப்பிடணும். என்னம்மா இனி இதுதான் பிள்ளைக்கு நேசரிக்கு அம்மா உருண்டை பிள்ளைக்கு தருக்கணும்னா வந்து நேசரியில ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வேற வேற சாப்பாடு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் டீச்சர் சொல்லுவான் நேசரில் சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டாமா. அப்போ நீங்கள் வந்து வீட்டில் செய்து கொடுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க நாங்கள் வந்து இந்த மாக்காக ஒரு சாப்பாடு விடக்கிற கொடுத்து விடுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து வேற ஒரு சாப்பாடு இப்போ கடலையில் கொடுத்து விட்டா சாப்பிட்டு கொண்டு வருவாங்க. எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. பாப்பா குத்தரிசியா இது வந்து நீங்களும் சாப்பிடலாம். சீனி போடாம உங்களுக்கு சாப்பிடலாம். உங்களுக்கு சீனி போடாம சாப்பிடலாம். என்னம்மா? ஓ பொரிக்கிறேன். இதை வந்து பொரியலுக்கு செய்யறது நல்லா இருக்கு. இதாம்மா முந்தி வறுக்கிறேன்டா கப்படா விருப்பம் பிள்ளரோட வந்து நிற்போம். ஏனண்டா நல்லா வறுத்து வரைக்க கொஞ்சம் இது பச்சி அம்மா இது வந்து பொரிஞ்சு வரைக்க சீனி பானையை காய்ச்சி ஊற்றினா இதுக்கு மேலே அப்படியே டேஸ்டாக இருக்கும். என்னம்மா ரெண்டு இது வந்து நல்லா பொரிஞ்சு வடிச்சு வரும். ஓ கச்சாயம் வந்து பொரிக்க போறீங்க போலப்பா. கச்சாயம் பொரிக்க போறோம்னு சொல்லுங்க. இப்போ வர கேட்க போய் படிக்க என் பொண்ணு பிடிக்கும். ஆட்டாம இருக்கும் படிக்க வேண்டும். நீங்க ஆட்டாம இருக்கும் உங்களை அரிசியல் படிக்கிறதோ கேட்டேன். நீங்க அது நீங்க இப்போ வந்து குத்தரிசி வந்து வறுத்தாச்சு. அந்த கடும் மசம் இன்னும் போட்டு எல்லாம் படித்து ஒழுங்கு பொரிஞ்சுட்டீங்க. இந்த நல்ல வடிவாக கிடாது. இதை என்ன செய்ய போகிறோம்டா ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். அதுக்கு வந்து கொட்டுவோம். நான் பேருந்து போட்டேன் உங்களை. ஓகே அடுத்ததாக வந்து என்ன செய்ய போகிறோம்னா அடுத்த வந்து நான் உளுந்து வறுக்க போகிறோம். அடுத்த வந்து உளுந்தா கருப்பா
உளுந்தையை வந்து நன்கு கழுவித்தான் காய விட்டுங்க. இந்த தண்ணி குடி இருக்கு. உளுந்து போட்டால் தான் கொஞ்சம் களியாக திக்காகும். அதுக்காக இவ்வளோ வந்து ஒரு கொஞ்சம் சாப்பிட்டாவே நல்லா பார்த்து தேங்காய் கொஞ்சம் போட்டு குழச்சி சாப்பிட்டா இந்த மாவை வந்து நான் வந்து வயிற்றுல இந்த மாவு வச்சுருக்கேன். இந்த கணக்கு வந்து உடனே சிரளிக்கிட்டேன். இந்த பையன் காப்பிக்கலாம் கொஞ்சம் நிறுவ குறைவு. இந்த மாவை வந்து திரிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி உளுந்து வந்து இப்போ நல்லா உளுந்து அந்த பச்சை மணம் போக மட்டும் நல்லா வறுக்கணும். ஓகே, இப்போ அந்த உளுந்தும் வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதையும் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா குத்தரிசிக்குள்ளே போட போகிறேன். எல்லாம் முண்டா தான் போட போகிறோம். என்ன கிடைக்கிறக்காவை அடுத்ததாக என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பயரை வந்து போடுவோம். அடுத்த வந்து அங்கே பயரை வந்து சட்டிக்குள்ளே போட்டு வறுக்க போகிறோம். எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கல் வலிக்கு மண்டடியா எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பயரையும் வந்து நல்லா வடிவாக வறுப்போம். அதே போல் பயரும் நல்லா வந்து வறுபட்டுட்டே சரி பயரும் வந்து வறுபட்டு கம்மியோட பண்ணான். திரும்ப எல்லாம் வந்து ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கல. அது என்ன பிறகு புழைச்சிடும். அது தனித்தனியாக வறுக்கணும். என்னம்மா அம்மா அந்த கடலையை கொடுத்து தாட தாங்க சிலப்பட்டி கடலையை கொடுத்துக்கோங்க. ஓ கடலை கொண்டாங்க. அடுத்த வந்து நாங்கள் கடலையை வந்து வறுக்கப்போம். கதாநாயகி உடுப்பு மாத்திட்டார். கதாநாயகி ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலையோ? இஞ்சி வாங்க கடலையை வந்து கொட்டி வச்சு வறுக்கிறார். இஞ்சி வாங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையோ? உடுப்பு ஏன் பிடிக்கல? இங்கே பாருங்க. இவாக்கு வந்து உண்மையாகவே இப்போ இப்படியான உடுப்பெல்லாம் இருப்போம். இங்கே பாருங்க அங்கே பாருங்க கமலா. ஏன் உங்களுக்கு உடுப்பு பிடிக்கலையோ? அதுவும் படிவாக இருந்தால் தான் அண்ணன் உடனே தானே போய் டக்கடை கண்டு அக்கா வந்து நிற்கிது. அப்போ உடனே உடுப்பெல்லாம் தான் மாற்றிட்டு அதுபோல் நான் மாட்டிட்டோம். சரி வாங்க. இப்போ வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடலையை வந்து நாங்கள் என்ன செய்யணும் இங்கே வந்து சொல்லுவோம் இல்லை அவியலுக்கு. அப்போ புள்ளிய என்ன நினைப்பினோம் சொல்லுங்க என்ன செய்ய போகிறோம். நாங்கள் வந்து கடலையை வறுப்போம். நல்லா கடலையை வந்து நல்லா வடிவாக வறுப்போம். இப்போ வந்து கடலையை வந்து நல்லா வறுபட்டுட்டு பார்த்தீங்கன்னா கடலையை நல்லா முறுமுறந்து வந்துட்டு இப்போ கடலை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளே போடுவோம். எல்லாத்தையும் கடலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கச்சானையும் வந்து வறுக்க போகிறோம். கச்சானையும் வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கச்சானையும் ஏலக்காயை மட்டும் உண்டாக தோணும். ஏலக்காய் வந்து வசந்துக்கு வந்தது இருந்தால் ஏலக்காய் போட்டு வச்சுட்டு வாசமாக இருக்கும். மண்டப்போ ஏலக்காய் பக்கெட்டையும் போட்டுக்கணும். டீக்கு போடுவோம். டீ பக்கத்தில் வந்து டீ வைக்கிறேன்னு என்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நன்மையும் அப்பா அம்மா வைக்கிறேன். நம்ம ஒரு டீ அது போடுறோம். டீக்கு வந்து ஏலக்காய் போட்டு தருவோம். நல்லா இப்போ கச்சானையும் மேலே வந்து நல்லா வறுபடும். கச்சானம் வந்து இப்போ நல்லா வந்து வறுபட்டுட்டு ஆனால் கச்சானம் வந்து நாங்கள் இதுக்க போடக்கூடாது. பார்க்க கருப்பு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது வந்து எல்லாம் ஒரே சட்டிக்கு வளர்த்தடியாக இதுக்கா போடணும். இதில் வந்து கோது நீக்கிறக்காக இந்த சட்டிக்கை போட்டு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆறுனா பிறகு கோது நீக்கிட்டு தான் மாவுக்கு வந்து போட போகிறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா வெள்ளை எள்ளு இந்த எள்ளு போட்டால் தான் எள்ளு பா மாதிரி இருக்கும். பார்த்தா நாங்கள் டேஸ்டாகவும் இருக்கும். வச்சாலும் எள்ளுனா கட்டியை கொடுக்கணும் இந்த மாவு. இந்த இதை காட்டுங்க வழியாக இந்த வெள்ளையம் வந்து வடிவ விளைஞ்சு கலவி எடுப்போடும். ஏனண்டா அதில் வந்து இந்த இதுகள் ஊற்றியால் இருக்குதுன்னா நம்ம போயிடும் கல் மண்ணுவல். இந்த
இந்த எள்ளையை வந்து நல்லா வறுத்தெடுக்கும். இப்போ வந்து இந்த எள்ளை வந்து நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். அதில் வந்து எள்ளு கொஞ்சம் வறுவறுத்து கொண்டு போடுறோம். அது மட்டும் நாங்கள் வந்து கச்சானுக்கு வந்து கோது வந்து நீக்குவோம். இதால் வந்து கோது நீக்கல ஏனென்றால் அது வந்து பறக்குது கொஞ்சம் அப்படி இந்த கச்சான்கள் எடுத்து இப்படி கசக்கி போட்டு அப்படி செய்ய தேவையில்லை. இப்படி ஊதும் இப்படி எடுத்து இப்படி அதுக்கெல்லாம் மூளை போடும். நல்ல மூளை வேலை செய்யுது. சுடுவதில்லை எங்க சொல்லுவது உங்களுக்கு கை காய்ச்சி போட்டு வேலைக்கு போய் காய்ச்சி போட்டு சொல்ல சிரிக்க போயும். சரி நீங்க கடினமாக இருக்கு ஏன்னடா கோதோட கிச்சனுக்கு எல்லாம் ஊட்டி விடுறான் எல்லாம் சரி ஏன் கோதோடையும் போடுறாங்க விரும்பி நகல் போடலாம். நாங்கள் வந்து கோதோட கூடி அதே கேட்டு வந்து இவளுக்கு முதல் காசுனா கோதை நீக்கி போடுறதுக்கு எங்கள் தம்பியாக்களை கொடுக்குறாங்க. லக்கு லக்கு ஆனால் இந்த மம்மியாக திருச்சி சாப்பிட்டு விளையாடு அது ஆடும். அதில் கொஞ்சம் தண்ணி பழம் இருக்கு. அப்போ அதை கொஞ்சம் மறுபடும். நான் சிலோவில் நான் விட்டுருக்கேன். ஆமாம் எல்லாம் கூட்டுறதாங்க. சரி நான் கச்சா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா கச்சா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். அங்கே சொல்லுமோ என்ன சொல்லுவோம். சரி சரி காணும் எல்லா பதம் போட்டு என் தலையில் கூட போதும் பிள்ளைக்கு. சரி இதை வந்து புடைச்செடு கைச்செடு. நான் வெள்ளம் வந்து இப்போ வந்து நல்லா வருதுல்ல. அது கலரே மாறிடுது. எழுதுல கலர் இந்த தெரியும் வெள்ளை வந்து காட்ட மாட்டோம். என்ன கலர் வெள்ளை பால் வெள்ளையாக இருந்த வெள்ளை இப்போ வந்து கலர் மாறிட்டு பார்த்தீங்களா. பால் வெள்ளையாக இருந்த எள்ளு வந்து இப்போ கலர் வந்து மாறிட்டு. ஓகே எள்ளும் வந்து வடிவாக திரிபடுத்துட்டு வறுபடுத்துட்டு இப்போ இதே என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து இதுக்குள்ள கூட்டா போகிறோம். வெள்ளையை வந்து கொட்டி காய்ச்சி அப்படியே என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வருவோம். முன்னுக்கு இந்த எள்ளு அப்புறம் பார்த்தீங்கன்னா கச்சா. இந்த கச்சை வந்து நாங்கள் வந்து கோதை வந்து நீக்கிட்டோம். இதுக்கு வந்து போட போகிறோம். ஏலக்காய் வந்து போடுறாங்க. ஏலக்காய் போட்டால் சில பேருக்கு அது பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். மாதம் ஏலக்காய் இது தனித்தனியாக தான் வறுத்துருக்கணும். அப்புறம் எல்லாம் எல்லாம் ஒன்று சில வறுபட்டிருக்கும், ஒன்று சில வறுபடாமல் இருக்கும். அதுக்காக வந்து இந்த எல்லாம் தான் கலர் போகும். இந்த அவரை காட்டணும் அதுவாக தான் கிடக்காமான்னு எல்லாம் வந்து பத்தம் நினைக்கிறீங்க. ஆ நான் சும்மா வடிவுக்கு கலாக்குறேன். நல்லா இருக்கேன் நிறையா. இந்த எல்லாமே நல்லா வந்து வறுபட்டுது. இது வந்து வயிற்றுல குழந்தை இருக்கிற ஆக்கள் வந்து சாப்பிடலாம். இந்த மாவு வந்து எனக்கு எல்லாருமே சாப்பிடலாம். இல்லை இன்னும் சத்து இது எனக்கு வந்து இந்த மாவு வந்து எங்கள்கிட்ட மிஸ்தான் வந்து எழுதி தந்தவா. எவ்வளோ கணக்கண்டெல்லாம் தான் எழுதி தந்தவா. அந்த அளவு கூட தான் இதெல்லாம் திரிக்கிறாங்க. அதுங்களா இப்போ எல்லாமே போடுவோன்னு சேர்ந்து நீங்கள் வந்து குத்தரிசி இப்போ எல்லாம் திட்டரிசியும் வந்து சேர்க்கலாம். ஓகே எங்களோட சத்து மாவு வந்து சரி. சத்து மாவு என்ன சேர்க்கணும்னா அப்படியே கொண்டு மில்லில் கொண்டே கொடுத்தோம்னா நல்லா மாவாக்கி தருவாங்க. நாங்கள் தேங்காய் சீனி போட்டு குழைச்சி சாப்பிடலாம். ஒவ்வொரு காலமிலையும் ஒவ்வொரு அவ்வளோ சின்ன உருண்டை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அவ்வளவு தைரியம். என்ன பார்க்கத்தான் அப்படி இருக்கிறது ஒரு வருத்தம் இல்லை தெரியுமா. உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க பார்க்க இப்படி இருந்தாலும் வருத்தம். எங்களுக்கு அப்படி நாங்கள் இப்படி இருந்தாலும் வருத்தம் இல்லை. அதுக்காக பழிச்சதில்லை, சும்மா சொல்கிறேன். சொன்னதுக்காக சொல்கிறேன். ஓகே இதுதானே இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாவாக்கிட்டு ஒரு நாளைக்கு காட்டுறேன்னு நான் இன்றைக்கு கொண்டு மில்லில் கொடுத்தீங்கன்னா கண்டு கொண்டுட்டேன். ஓகே இந்த மாதிரிக்கிற அப்படி இருக்கணும் மறக்காமல் கொண்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வீட்டில் வந்து திரிச்சு குழைச்சி சாப்பிட்டுட்டு அப்படின்னு மறக்காமல் கால் பண்ணி எனக்கு சொல்லுங்க.
வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் என்ன நம்பர் இருக்குது, கண்டிப்பாக கால் பண்ணிங்கன்னா நான் ஆசை பண்ணி உங்களோட கதைப்பேன். எப்படி இருக்குன்னு இந்த மாவை பற்றி சொல்லணும். எனக்கு இந்த மாவு பிடிக்க நல்ல டேஸ்ட்டு குளிச்சு சாப்பிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.